இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். இதோ உங்களுடைய பாவங்கள் பெருகிக் கொண்டே வருகின்றன. சோதோம் கொமோராவிலே மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அதே போன்று நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய தீமைகள் அனைத்தையும் விட்டொழியுங்கள். செய்து கொண்டிருக்கின்ற எல்லா பாவத்தையும் விட்டுவிட்டு நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். பிறகு சொல்லுகின்றார், உங்களுடைய பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் அவை உறைந்த பனி போல வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவைகள் இருக்கின்றன, எனினும் பஞ்சு போல அவை வெண்மையாகும். நீங்கள் மனமாற வேண்டும் என்று கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். இல்லாவிட்டால் அழிவை பெறுவீர்கள் என்றும் சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நன்மை செய்ய வேண்டும் என்பதையும் அவர் எதை செய்ய வேண்டும் என்பதையும் எடுத்து சொல்லுகின்றார். திக்கற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். யாராவது உதவியில் இருக்கின்றார்கள் என்றால், உங்களால் உதவி செய்ய முடியும் என்றால் நீங்கள் மனமு வந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். யாராவது ஒடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் உங்களால் முடிந்தால் அவர்களுக்கு நீதியை நீங்கள் வழங்குங்கள். கைம்பெண்களுக்கு நீங்கள் வழக்காடுங்கள். ஆதரவற்றவர்களுடைய பக்கமாக நில்லுங்கள். ஆதரவற்றவர்களுக்கு உங்களுடைய எல்லா விதமான ஒத்துழைப்பையும் கொடுத்து அவர்களுக்காக வழக்காடுங்கள், அவர்கள் பக்கம் இருங்கள் என்று கடவுள் சொல்லுகின்றார். இவற்றை தான் நீங்கள் செய்ய வேண்டிய நன்மை என்று இன்றைய முதல் வாசகத்திலே எடுத்து கூறுகின்றார். மற்றொரு மிக முக்கியமான அழைப்பு என்னவென்றால், நீங்கள் மனமுவந்து உங்களுடைய பாவங்களை இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றீர்கள் என்றால் அந்த பாவங்களை இறைவன் மன்னிக்க தயாராக இருக்கின்றார். அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரிதான், இறைவன் அதை மன்னிக்க தயாராக இருக்கின்றார். எனவே தான் சொல்லுகின்றார், உங்களுடைய பாவங்கள் கடுஞ்சிவப்பாக இருக்கின்றன, இருப்பினும் அவை உறைந்த பனி போல வெண்மையாகும் என்று சொல்லுகின்றார். காரணம், மக்கள் நாங்கள் என்ன பெரிய அளவிலே பாவம் செய்து விட்டோம், எங்களிடத்திலே பாவம் அப்படி என்றும் ஒன்றும் இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் தான் கடவுள் சொல்லுகின்றார், என்னோடு நீங்கள் வழக்காட வாருங்கள். நீங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கடவுள் அவர்களை அழைக்கின்றார். ஆனால் இவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன் என்பதையும் கூறுகின்றார். என்றும் நம்மிலும் பல பேர் நாம் சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் அதே ஒன்றுதான். நான் என்ன அப்படி பெரிய பாவம் செய்து விட்டேன், என் வாழ்விலே நான் என்ன தவறு செய்து விட்டேன், நான் எதற்காக ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு செல்ல வேண்டும், நான் ஏன் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும், நான் ஒன்று பெரிய பாவம் எதுவும் செய்து விடவில்லை, நான் ஒன்று பெரிய பாவி அல்ல என்று நாம் பல நேரங்களிலே சொல்லிக்கொண்டு நாம் நம்மையை ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். அப்படி சொல்லுகின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து இறைவன் நிச்சயமாக சொல்லுவார், இதோ நான் தயாராக இருக்கின்றேன், என்னிடம் வழக்காட வாருங்கள். நீங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறீர்கள், உங்களுடைய பாவங்கள் எந்த அளவிற்கு அவை கடும் சிவப்பாக இருக்கின்றன, இரத்தமை நிறமாய் இருக்கின்றன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று கடவுள் ஒவ்வொருவரையும் அழைப்பார். அவரிடத்தில் வழக்காட நாம் தயாராக இருக்கின்றோமா? நான் அவர் பாவம் ஒன்றும் செய்யவில்லை என்று இறைவனிடத்தில் சொல்ல நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். திருத்துதர் யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே 1வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்திலே சொல்லுகின்றார், நாம் நம்மிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்லுகின்றோம் என்றால் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்ளுகின்றோம், நம்மிடத்திலே உண்மை இல்லை. நன்றாக கவனியுங்கள், நாம் நம்மிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்லுகின்றோம் என்றால் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்ளுகின்றோம், நம்மிடத்திலே உண்மை என்பது இல்லை. ஆனால் நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு நாம் நம்முடைய பாவங்களுக்காக இறைவனிடத்திலே மன்றாடுகின்றோம் என்றால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நம்முடைய எல்லா குற்றங்களில் இருந்தும் நம்மை அவர் விடுவிப்பார் என்று கடவுள் திருத்துதர் யோவான் வழியாக சொல்லுகின்றார். எனவே ஒவ்வொருவரும் நான் என்ன பாவம் செய்து விட்டேன், நான் எதற்காக பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் அனைவருமே அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு ஏமாற்றிக் கொண்டிருப்பதால் அவர்கள் தங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் விட்டுவிட்டு அவர்கள் வாழ்வை அழித்துக் கொள்வதற்கான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதை இறைவன் இன்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். உங்களுடைய பாவங்கள் எந்த அளவிற்கு கடும் சிவப்பாக இருந்தாலும், எந்த அளவிற்கு கொடியதாக இருந்தாலும்,
அவற்றை எல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு உங்களுடைய வழியை நீங்கள் செம்மையாக்கிக் கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்றால், நான் உங்களுக்கு உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உங்களுக்கு நான் மீட்பை கொடுக்க தயாராக இருக்கின்றேன். உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உங்களுடைய இதயங்களையும் உங்களுடைய ஆன்மாக்களையும் நான் வெண்மையான உறைந்த பனி போல மாற்ற தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த தவ காலத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் விட்டு விடுவதற்கு, நம் பாவங்கள் அனைத்திலிருந்த மன்னிப்பை பெறுவதற்கு நமக்கு ஒப்புரவு என்கின்ற அருட்சாதனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தவ காலத்திலே நாம் நல்ல பாவ சங்கீதனம் செய்வோம். நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் ஏற்று அதை நாம் இறைவனத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இறைவன் அவற்றை அனைத்தையும் மன்னித்து நம்முடைய குற்றங்களிலிருந்து நம்மை தூய்மையாக்கி நமக்கு விடுதலை அளிப்பார். ஆமீன்.